கொடுக்குறாங்க? அது ஒரு வந்து நிமிஷம் y equal to அப்ப 3 மெத்தட்ல போட சொல்லிக்கிறாங்க. ஒன்னு வந்து ப்ராடக்ட் u into v மெத்தட். ரெண்டாவது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. மூணாவது வந்து என்ன மெத்தடு? லாகரிதம் மெத்தட். இது மூணுமே சிம்பிளிஃபை பண்ணா என்ன சொல்றேன்? மூணுமே சிம்பிளிஃபை பண்ணா ஈக்குவலா வரும் கேட்கறேன். ஈக்குவலா வரும். ஓகேங்களா? இது கேக்குங்களா? சார் எக்ஸ்பேண்ட் மூணுமே எப்படி சார் வரும்? ஃபர்ஸ்ட் சேமா மூணு வரும். இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்? பார்க்கலாமா? dy by dx uv மெத்தட் சொல்லுங்க. uv மெத்தட் என்ன ஆகும்? u dash u dash v plus u v dash x cube plus 7x plus 9 into u x squared minus 5x plus 8 into v dash 3x squared plus 7 கரெக்ட்டுங்களா? 3x squared plus 7 கரெக்டாமா? yes sir. இதை எதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க? மல்டிப்ளை பண்ணதை ஆன்சர் வரும். எதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க? என்ன ஆகுது? 2x power 4 minus plus 14x squared plus 18x minus 5x cube minus 35x minus 45. அதே மாதிரி அடுத்த டைப் பண்ணா பிட்வீன் சைன் பிளஸ் என்ன? பிட்வீன் சைன் பிளஸ். அடுத்த டைம் பண்ணா 3x power 4 அடுத்து பிளஸ் சார் 45க்கு அப்புறம் ஒரு பிளஸ் வரும் சார் இல்ல சார்? ஆமா பிளஸ் வரும். இங்க பிளஸ் வரும். 3x power 4 அப்படி சொல்லுவா பிளஸ் 1x squared minus 15x cube minus 35x plus 8 8 into 3 24 24x squared plus 8 into 7 56 கரெக்டாமா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகுதுன்னு யாரில் எக்ஸ் பவர் 4 இவனு எக்ஸ் பவர் 4 எவ்வளோ கிடைக்குது? 5x பவர் 3. யாரெல்லாம் எக்ஸ் கியூப் டேபிள் இங்க ஒரு எக்ஸ் கியூப் டேபிள் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் கியூப் டேபிள் இருக்கு கரெக்டுங்களா? வேற எங்க இருக்குதா? சார் ரெண்டு எங்க சார் இருக்கு? இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒன்று இருக்குது. நீங்க அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்ப என்னது? மைனஸ் 20x கியூப் கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன்ல இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர். மூணு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சொல்லுங்க. 14 21 45 minus 45 plus 45 x square 11 plus 8 plus 45 x square கரெக்டாமா? எஸ் சார். அடுத்து யாரு? x k 15x minus 35x கீழ minus 35x ஒரு டைம் வருது 35x அப்ப எவ்வளவு தெரியுது? என்ன இந்த ஒரு டைம், இந்த ஒரு டைம், இந்த ஒரு டைம், வேற எது எக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப என்னாச்சு? -70 -70 80 போச்சுன்னா 62 52 -52 எக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். அது யார் மீது இதுதான் கான்ஸ்டன்ட். இங்க -45 கீழே 56 என்னாச்சு? பிளஸ் 1 பிளஸ் இதை செக் பண்ணது கரெக்டாக மட்டும் செக் பண்ணுறப்பா. இதே ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் வரணும். சிம்பிள் வியூ பண்ணலாம். இது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் சார் பார்த்துருக்கேன்.
எஸ் சார். சரி, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? செகண்ட் மெத்தட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் டெரிவேட்டிவ் எப்படி சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம்? செகண்ட் மெத்தட் எக்ஸ்பேண்ட் மெத்தட். அப்ப ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. y வேல்யூ என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 8 இன்ட்டு x கியூப் பிளஸ் 7x பிளஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x ஸ்கொயர் இன்ட்டு x பவர் 5 x பவர் 5 ஆயிடுமா? x கியூப் x பவர் 5 ஆயிடுமா? x ஸ்கொயர் இன்ட்டு 7x பிளஸ் 7x சொல்ற கணக்கு உனக்கு மட்டும் பீஸ் தெரியுங்களா? சொல்லுங்க. எஸ் சார். 1 minute சார். சொல்ற கணக்கு சொல்லி போக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பண்ணிட்டு அப்புறம் டெரிவேட்டிவ் எழுதிக்கோ. சரிங்களா? ஓகே சார். மைனஸ் 26x சார். மைனஸ் தானே சார் வரும்? இல்ல மைனஸ் 26 வருது. கஷ்டம் பண்ண ஒரு எக்ஸ் என்ன மிஸ்டேக் வருது? சார் எக்ஸ் கரெக்ட் தானே? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இங்க என்னது? மைனஸ் 40x பிளஸ் 56 சார். மைனஸ் 45x பிளஸ் 56x சார். மைனஸ் 45 அதான் கேட்டேன். 45 அப்ப என்னாச்சு? ஆ, yes. 45 16 11 11 நினைக்கிறேன். பிளஸ் 11 11 சார் பிளஸ். ஓகே. இப்போ dy by dx பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 72 சும்மா இருக்கு சார். 72 போடுங்க. போட்டு என்ன கிடைக்கும்? 5x பவர் 4 5x4 minus 20x3 plus கரெக்ட்டுங்களா? 45x square minus 52x plus 11. கரெக்ட். அப்போ ப்ரீவியஸ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. அதே தான் வரும் பாருங்க. 5x பவர் 4 அதே தான் வருது. கரெக்ட்டுங்களா? சேம் தான். சரி. அடுத்து என்ன மெத்தட்ங்கறோம்? லாகரிதம் மெத்தட். சேம் ஐடியா லாகரிதம் மெத்தட். இப்போ என்னாச்சு? லாக் டைரக்ட் எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வச்சுக்கிட்டோம்? லாக் டைரக்ட் எடுக்கிறேன். லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 8 பிளஸ் லாக் ஆஃப் x கியூப் பிளஸ் 7x பிளஸ் 9. Yes, sir. 1 by y into dy by dx equals என்ன கிடைக்கும்? 1 by 1 by x square minus 5x plus 8. நியூமரேட்டர் என்ன ஆகும்? x minus 5 2x minus 5. 2x right 2x minus 5 அதே என்ன ஆகும்? plus 1 by x 3x plus 7 divided by x by 3x square plus 7 divided by this. கரெக்ட்டுங்களா? yes sir. ஃபர்ஸ்ட் இது LCM எடுத்து சிம்பிள் நம்ம அத மட்டும் ஃபர்ஸ்ட் இது LCM எடுத்து சிம்பிள் 1 minute.
இந்த டினாமினேட்டர் வேல்யூ ஒய்யா எல்சிஎம் எடுக்கும்போது இந்த டினாமினேட்டர் வேல்யூ ஒரு ஒய்யா இருக்கும் பாருங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்கு 1/y இன்ட்டு dy by dx. அப்போ டினாமினேட்டர் வேல்யூ ஒய்யா டினாமினேட்டர் வேல்யூ ஒய்யா தான் இருக்கும். இது ஒய் இது ஒய் ஒய் என்னவும் கட்டு கரெக்டுங்களா? ஒய் கரெக்டாமா? சரிங்க சார். எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரோட கான்செப்ட் டேரெக்டாக கட் ஆயிடும். அப்போ நம்ம dy by dx இது மல்டிப்ளை பண்ணி போட்டால் வருதா வந்து செக் பண்ணா போதும். என்ன கிடைக்குது? 2x plus சார் நான் ஆன்சர் சொல்லணுமா சார்? இல்லை அதே ஆன்சர் வந்தால் மட்டும் போற சார் இதே ஆன்சர் சார் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் சார். 2x power 4 plus 14x power 2 plus 18x minus 5x power cube minus 35x minus 45 plus 3x power 4 minus 15x power cube plus 24x power 2 plus 7x square minus 35x plus 56. ஓகே இந்த ரிசல்ட் கவுண்ட் பண்ணி எழுதிடுவீங்க. அப்படியே கவுண்ட் பண்ணதான் இந்த டைம் ஆட் பண்ணா 5x plus 5x power 4 இதுவும் ஆட் பண்ணா minus 20x cube minus 20x இந்த டைம் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்குது? 45 sir. Okay. 18x 35 இங்க ஒரு 35 அப்ப என்ன வரும்? 52x இந்த பர்சன்ட் என்ன இருக்குது? 56 52 sir. 56 இங்க வந்து 56 sir. +11 கரெக்டா? Yes sir. இந்த டைம் வந்து +11. ஓகே கம்பேர் ஆன்சர் எழுதிக்கிறோம். 65 ஒரு ஆன்சர் அது சேம் ஆன்சரா கிடைக்கும். நான் என்ன பண்ண முடியும்? எஸ் 3 மெத்தட் ஆர் சேம் ஆன்சர். 3 மெத்தட்ஸ் ஆர் சேம் ஆன்சர். சரி டக்கன என்ன டவுட் இருக்குது? 5.5 ஓவர். இதுல என்ன டவுட் இருக்குதா?